நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 57 வசனம். கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய தினத்தில் நம்ம சிந்திக்க இருக்கிறது, கர்த்தர் நம்முடைய பங்காக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் காணப்படும். அதே நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பங்காளராக அவர் காணப்படுவதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் அவன் பாருங்கள் கர்த்தரையே தன்னுடைய பங்காக வைத்திருந்தான். இன்றைக்கும் உலகத்தில் பார்த்திங்கன்னா அநேக வியாபார ஸ்தலங்கள், அநேக தொழிற்சாலைகள், அநேக காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது இன்னொருவரை பார்த்திங்கன்னா சேர்த்து இருவரும் சேர்ந்து தொழில் செய்வாங்க. அதாவது பார்ட்னர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவங்க பாருங்கள், அதாவது என்னென்னா 2 பேரும் முதலீடு போடுவார்கள், அந்த தொழிற்சாலையை நடத்துவார்கள். அதுதான் பார்த்திங்கன்னா பங்காளர். கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ வருதோ அதை கணக்கு பண்ணி ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா பிரித்து கொள்வார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்முடைய பங்காக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா கர்த்தர் என்னுடைய பங்கு என்று அவன் சொல்வதை நன்றாக அறியலாம். சங்கீதம் 73 சங்கீதம் 26 வசனத்தை நான் பார்க்கும்போது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறீர் என்று அங்கே சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். சங்கீதம் 16 அதிகாரம் 5 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்வதையெல்லாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள, தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பங்காக இருந்தது நிமித்தமாக தாவீது நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ நெருக்கம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் சத்துருக்கு கீழாக அவன் அடிபணிந்து போகவில்லை, சத்துருவினிடத்தில் அவன் தோற்று போகவில்லை. சத்துருவினிடத்தில் எல்லாம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தான் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் கூட பாருங்கள், அதாவது என்னென்னா மனைவியை சொல்லுவாங்க. அதாவது மனைவியை பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதான மனைவியை பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் பாருங்கள் லைஃப் பார்ட்னராக தாங்க இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த லைஃப் பார்ட்னருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதையே சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மறந்து விடுகிறார்கள். மறந்து விட்டு பார்த்திங்கன்னா இந்த லைஃப் பார்ட்னருடைய வாழ்க்கை பாருங்கள் கொஞ்ச நாள்லேயே போனதுக்கு பிற்பாடும், ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்னராக இருந்தது நிமித்தமாக கேஸு போட்டு பார்த்திங்கன்னா உரிமையில் பார்த்திங்கன்னா உரிமை கொண்டாடுவாங்க. எனக்கு என்னென்னா இன்னும் இவ்வளோ வேணும், என்னென்றால் நான் என்னென்னா லைஃப் பார்ட்னராக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருந்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எது வரைக்கும்னா மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 8 வருஷம் 6 வருஷம் 4 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா உரிமை என்னென்னா லைஃப் பார்ட்னராக நான் வாழ்ந்திருக்கேன், நான் அங்கே ஒரு பங்குதாரராக இருந்திருக்கிறேன், நான் அவரோடு கூட வாழ்க்கையில் பங்கெடுத்திருக்கிறேன், அது நிமித்தமாக எனக்கு ஏதாச்சும் என்னுடைய உரிமை எனக்கு கொடுங்க என்று சொல்லி இன்றைக்கி கோர்ட்டில் எத்தனையோ விதமான கேஸுகள் நடப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய லைஃப் பார்ட்னரை நம்ம பண்ணினதான வாக்கில், நம்ம பண்ணினதான உடன்படிக்கையில் கடைசி வரை நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், குடும்பம் என்பது அதுதான். நெருக்கம் வரலாம், போராட்டம் வரலாம், அதற்காக வேண்டி நம்ம பிரிந்து போவது கிடையாது. அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா நம்ம பிரிந்து போனோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக காணப்பட முடியாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் நம்ம பண்ணுகிறதான உடன்படிக்கை தேவனுடைய சமூகத்திலிருந்து பண்ணுகிறோம், திருத்துவ தேவனுடைய சமூகத்திலிருந்து பண்ணுகிறோம் என்றதான ஒரு பயம் நமக்குள்ளாக அனுதினமும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த குடும்பத்தில் எல்லாம் தேவன் பங்குதாரராக இருந்து பங்காளராக இருந்து தேவன் தான் எல்லா காரியத்திலும் எனக்கு பங்காளி என்று அவர்கள் சொல்லத்தக்கதான வகையில் யார் யாருடைய வாழ்க்கை எல்லாம் காணப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் ஆசீர்வாதமாக தான் வைத்திருந்தார். உதாரணத்துக்கு கூட எடுத்துக்கொள்ளுங்களேன், விசேஷமாக ஒரு பார்ட்னர் நம்மளோடு கூட சேர்றாருன்னா, நம்மளை காட்டிலும் நல்ல வசதியாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்னர் அந்த தொழிலில் எந்த விதத்துலேயும் அது
நஷ்டமோ கஷ்டமோ எது வந்தாலும் அதை என்னென்னா லேசில் அந்த தொழிலை அவர் விட்டுருவாரா, இல்லாட்டி அழித்து விடுவாரா, இல்லாட்டி அப்படிப்பட்ட நஷ்டம் வரத்தக்கதான வகையில் அவர் அனுமதிப்பாரா? காரணம் என்னென்றால் அவரிடத்துல ஏராளமான பணம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய பார்ட்னராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பங்காக இருந்தால் அவரை குறித்து சொல்லப்பட்டது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய குறைவுகளை எல்லாம் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டதான வல்லமை உள்ள தேவன், மாட்சிமை உள்ள தேவன், எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வர வர விருத்தி அடையும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவரை அவன் பங்குதாரராக வைத்தது நிமித்தமாக தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் வெறும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனாலும் தாவீது வர வர விருத்தி அடைந்தான், சவுலோ வர வர பலவீனம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனை பார்த்தீங்கன்னா பங்குதாரராக தான் வைத்திருந்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் அவரை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பங்குதாரராக வைத்திருந்தார். எரேமியா புலம்பலில் கூட அவர் சொல்கிறாரு, கர்த்தரின் பங்கு என்று அவர் சொல்கிறாரு. புலம்பல் 3:24 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் பங்கு பாருங்கள், கர்த்தரின் பங்கு என்று ஆத்மா சொல்லும், வாய் சொல்லாது என்று. வாயில் நான் சொல்கிறது கிடையாது, என்னுடைய ஆத்மாவின் அடி, அதாவது இருதயத்தின் அடித்தளத்திலேருந்து நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவன் தான் என்னுடைய பங்கு என்று அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். தாவீது கூட பாருங்கள், சங்கீதம் 142 சங்கீதம் 5 நாம் பார்க்கும் பொழுது, ஜீவனுள்ள தேசத்திலே நீர் என்னுடைய பங்காய் இருக்கிறீர் என்று அங்கு சொல்வதை நன்றாக அறியலாம். வாசிங்களா, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீர் என்ன பங்குமாக இருக்கிறேன். ஜீவனுள்ளோர் தேசம்னா என்னது? அந்த பரலோக ராஜ்யம், அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். அங்கே மரணம் இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீர் என்னுடைய பங்காக இருக்கிறீர் என்று தாவீது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அவன் அறிக்கை செய்கிறவனாக காணப்பட்டான். அது நிமித்தமாக அவன் பாருங்க அப்படிப்பட்டதான ராஜ்யத்தை அவன் அடைகிறவனாக காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தேவனை நாம் பங்காக வைக்க வேண்டுமானால், உலகத்திலே பாருங்கள், ஒருத்தரை நம்முடைய வாழ்க்கையில் பங்குதாரராக நம்ம வைக்க வேண்டுமானால் அவர்களிடத்தில் நம்ம சில தகுதிகளை நம்ம எதிர்பார்த்து தான் வைக்கிறோம். போனவங்க வந்தவங்கள்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய பங்கை வைத்து கொள்ள மாட்டார்கள். இதே மாதிரி தான் தேவனும் நம்மோடு கூட பங்காய் அவரை நாம் வைத்து கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அது என்னென்ன காரியங்கள் என்பதை குறித்து ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம சிந்திக்கலாம். முதலாவதாக யோவான் 13:8 நாம் பார்க்கும் பொழுது அங்கு பேதுருவோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறதான ஒரு காரியத்தை நன்றாக அறியலாம். பேதுரு அவரை நோக்கி ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு பங்கில்லை என்றார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் கழுவப்படாவிட்டால் நமக்கு அவரிடத்தில் பங்கு இல்லை என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. அதாவது என்னென்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பு பெறும் பொழுது நாம் தேவனோடு கூட நாம் பங்காளராக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேகர் பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்தவனாக பிறந்திருக்கிறேன், கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறேன், நான் என்னென்னா நெஞ்சிலேயே என்னென்னா சிலுவையை போட்டு வச்சிருக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா போகிறப்ப வரப்ப எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய படம் இருந்துச்சுன்னா அதை தொட்டு கும்பிடுறது. இது நிமித்தமாகலாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஆண்டவருடைய பங்குதாரராக நம்ம மாறிவிட்டோம் என்று. இன்னும் சொல்லப்போனால் அதை காட்டிலும் ஒரு மடங்கு மேலாகவே பார்த்திங்கன்னா, தொட்டதுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பயம், திடீர்னு ஒரு ஏதாச்சும் ஒரு காரியம் சத்தம் கேட்டால்
கேட்டாலுமே ஐயோ ஏசப்பா அப்படின்னு. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சில காரியம் தெரிந்திருப்பது நிமித்தமாக வார்த்தைக்கு வார்த்தை இது நிமித்தமாக நாம் தேவனிடத்தில் பங்காளராக மாற்ற முடியாது என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் நாம் பங்காளராக மாற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை கழுவும் பொழுது நாம் அவருக்கு நாம் பங்குதாரராக மாற்றப்படுகிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். யார் ஒருவர் ஆலயத்துக்கு தொடர்ந்து வருவது நிமித்தமாகவோ, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவனை அதாவது என்னென்னா தேவனுடைய வார்த்தைகளை சொல்வது நிமித்தமாகவோ அவருடைய பாவங்கள் எந்த சூழ்நிலையிலும் கழுவப்படாது. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டவனமாக அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நாம் செய்ததான வெளியரங்கமான பாவங்களை எல்லாம் தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம அறிக்கை செய்யும் பொழுது தேவன் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை கழுவி ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இல்லையோ அவர்களிடத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பங்குதாரராக இல்லை என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரம்தான் ஒருவனுடைய பாவங்களை சுத்திகரிக்கும், கழுவப்பட முடியுமே ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா சில ஊழியர் இடத்துல போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நிமித்தமாக அவங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் நம்முடைய பாவங்கள் எந்த சூழ்நிலையிலும் மன்னிக்கப்படாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்கள், தன்னுடைய சீசர் இடத்துல சொல்கிறாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் உன்னிடத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று. இந்த கால வேளையில் யார் யாரெல்லாம் கழுவப்பட்ட நிலைமையில் காணப்பட்டு தேவனுக்கு பங்குதாரராக காணப்படுகிறோமோ நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லாமே. அல்லேலுயா. தேவன் தாமே இந்த பங்குதாரர் நிலைமை பார்த்திங்கன்னா கடைசி வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவர்களோடு தேவன் பங்குதாரராக காணப்படுகிறார் என்றால், நாம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது தேவன் பங்குதாரராக அவர் காணப்படுகிறார். எபிரேயர் 3:1 நாம் பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் போதும். அதாவது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே என்று சொல்லப்பட்டது. அதாவது இரண்டாவதாக பார்த்திங்கன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நம்மை காணப்பட்டதான அந்த பரிசுத்தமான சகோதரரோடு அவர் பார்த்திங்கன்னா பங்கு வைக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது முதலாவதாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவது அது வெளியரங்கமான பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, பொய், இப்படிப்பட்டதான அநேக காரியங்கள் தான் பார்த்திங்கன்னா அதாவது வெளிப்பிரகாரமான பாவங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் கழுவப்படுகிறது. இரண்டாவது அனுபவம் பார்த்திங்கன்னா பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய உள்ளான ஜீவியத்தில் காணப்படுகிற காரியங்கள். அதாவது என்னென்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளதான நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு வெளியரங்கமான பாவம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் மறைவான உள்ளத்துக்குள்ளாக எப்படிப்பட்டதான அதாவது நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய இருதயத்தின் தோற்றம்லாம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, இருதயத்துக்குள்ளாக பரிசுத்தம் காணப்படுகிறதா, உள்ளான பரிசுத்தத்தை தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான பரிசுத்தம் உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இன்றைக்கி ஒர்ஷிப்பில் கூட பாருங்கள், பரிசுத்தத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம என்னென்ன கேட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உடையவர்களாக காணப்படுகிறோம், இன்றைக்கு வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்துக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பது கிடையாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய இருதயத்தின் உள்ளான பரிசுத்தத்தை தான் பார்த்திங்கன்னா
தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய இருதயம் உள்ளான பரிசுத்தம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஒருவனுடைய அதாவது என்னென்னா சரீரத்தில் உள்ளான உறுப்பு சரியான ஒரு சுத்தமாக இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளாக வெளியரங்கமாக பார்த்தீங்கன்னா வியாதி வந்து கொண்டே இருக்கும் என்று உலகத்தில் சொல்கிறாங்க. அதாவது சயின்ஸ் முறைப்படி அவனுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது பூச்சோ வேறு ஏதோ இருந்துச்சுன்னா அதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அவனுடைய வாய் வழியாக பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சில வியாதிகள்லாம் வரும். இதுக்கு காரணம் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? உள்ளான உறுப்புகளில் இருக்கிறதான பாதிப்பு தான் வெளியரங்கமாக காணப்படுகிறது என்று. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது பார்த்திங்கன்னா உள்ளான பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சங்கீதத்தில் பாருங்கள், சங்கீதம் 45 சங்கீதம் 13 வசனத்தில் ராஜகுமாரத்தியை குறித்து சொல்லப்பட்டது. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உடையவள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய உள்ளான பரிசுத்தம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? மனுஷனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், விருப்பம், வாஞ்சை, நம்முடைய சித்தம் எல்லாம் இதில் எல்லாம் தேவனுடைய பரிசுத்தம் காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் தீய எண்ணமாக காணப்பட்டாவே தீய நோக்கம் பாவமாம் என்று நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய எண்ணமே ஒரு சுத்தமாக இல்லாமல் இருந்தால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பாவம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவது? எப்படி தேவன் அதாவது பாவங்களை கழுவுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், பரிசுத்தமாக்கப்படுவதற்கு பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா அவருடைய வசனமானது நம்மை பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 17 அதிகாரம் 17 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டது. அதாவது என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது தான் அவர் அந்த ஜெபத்தை பண்ணுறாரு. அதாவது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்னென்னா வசனத்தை எவ்வளோக்கோ கேட்குறோமோ, வசனத்தை எவ்வளோக்கோ கிரகித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோக்கோ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அனுதினமும் நாம் பரிசுத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எவ்வளோ செய்திகளை கேட்குறோம், எவ்வளோ வசனங்களை கேட்குறோம். வேதம் வாசிக்கும் பொழுது தேவன் சில வசனங்கள் மூலமாக நம்மளோடு பேசுகிறார். ஆனால் அந்த வசனத்துக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நம்மிடத்தில் காணப்படுகிற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நாம் உள்ளான பரிசுத்தமுடையவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எத்தனை செய்தி கேட்டாலும், எத்தனை வசனம் ஆண்டவர் நேரடியாக பேசினா கூட பார்த்தீங்கன்னா அதற்கு கீழ்ப்படிவதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி அவர்களை பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த உள்ளான பரிசுத்தத்தையும் நமக்குள்ளாக உருவாக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் பாருங்க அநேக தவறுகள் செய்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஆண்டவரோடு ஒப்புரவாகி தன்னை சரிப்படுத்தி கொள்ளுகிறவனாகவே அவன் காணப்பட்டான். அதனால்தான் சங்கீதம் 139 சங்கீதம் 24 வசனத்தை அவன் சொல்லும் பொழுது, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், தேவனே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழியெலாம் என்னிடத்தில் காணப்படுது ஆண்டவரே, அதை என்னென்ன சிந்தித்து சோதித்து பாரும் என்று அவன் சொல்கிறான். இந்த வார்த்தையை நம்ம என்னைக்காச்சும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். என்னைக்காச்சும் ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டா என்று என்னென்ன ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று என்னைக்காச்சும் நம்ம கேட்குறோமா? நாம் தேவனை எத்தனை காரியத்தில் நம்ம வேதனைப்படுத்தியிருக்கிறோம். அதற்காக வேண்டி என்றைக்காவது நம்ம மனஸ்தாபம்னாலும்
நம்ம பட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, இப்படிப்பட்டதான நடக்கையின் மூலமாக உண்மை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன், செய்கையின் மூலமாக வேதனைப்படுத்தியிருக்கிறேன், பேச்சின் மூலமாக உண்மை வேதனைப்படுத்தியிருக்கிறேன். பழைய சுபாவம் எனக்குள்ளாக வந்து பழையபடி நான் எப்படி அந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணணும், அதேமாரி என்னுடைய வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்னுடைய சாட்சியை இழந்து போனேன். இது நிமித்தமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பதிலாக உம்முடைய நாமம் அந்த இடத்துல தூசிக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான காரியத்தில் எல்லாம் உண்மை வேதனை உண்டாக்கினேன். என்னை நீர் சோதித்து பார்த்து அதையெல்லாம் தயவாக மன்னித்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து அவ்வப்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, ஏனென்றால் நம்மோடு பங்குதாரராக வைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அதாவது என்னென்னா, பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் என்னென்னா பரிசுத்தத்தை அவர் நேசிக்கிறவர். அதே நேரத்தில் பாவியையும் அவர் நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்மோடு பங்குதாரராக இருக்கக்கூடியவர் பரிசுத்தம் உள்ளவராக இருப்பது நிமித்தமாக நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பது அது ஒரு கட்டாயம் என்பதை நன்றாக நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அதாவது என்னென்னா, அந்த லேவிய ராமத்தில் அவர் சொல்கிறார், அவர்கள் என்னென்னா எனக்கென்று பரிசுத்த ஜனங்கள், அதாவது அவர்கள் எனக்கென்று பரிசுத்தமாக இருக்கும்படிக்காக மற்ற ஜனங்களிலிருந்து நான் இவர்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். அவர் மற்ற ஜனங்களிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்ததனுடைய நோக்கமே எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக காணப்படுவதற்காக தான் அவர் என்னென்னா நம்மை பிரித்தெடுத்தார். லேவியராம 26ஆம் அதிகாரமா கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன். உங்களை இன்ன ஜன பந்துக்களிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து உங்களை மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நேசித்து உங்களை மாத்திரம் ரட்சித்ததினுடைய ஒரு நோக்கம் என்னென்னா, நீங்கள் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பது நிமித்தமாக தான் உங்களுடைய இன்னஜன்ன பந்துக்களிலிருந்து பிரித்தெடுத்து உங்களை மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் ரட்சித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் உங்களுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதா காணப்படுகிறது என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் பரிசுத்தம் உள்ளவர்களோடு அவர் பங்காளராய் அவர் இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அவர் பாதத்தில் உட்காருபவர்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவரோடு கூட பங்குண்டு என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதாவது எல்லா வசனமும் நம்ம தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மரியாளை குறித்து அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சாட்சி கொடுப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த சம்பவம் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச சம்பவம் தான். அதாவது மார்த்தாள் மரியாளுடைய காரியங்கள் நம்ம தெரியும். மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து தனக்குள்ளாக பார்த்திங்கன்னா துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அதாவது என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவருக்கு சமைக்கணும், இன்னும் மற்றவங்கள காரியத்தெல்லாம் பார்க்கணும், இப்படி பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை குறித்து அவள் என்னென்னா கவலை அடைஞ்சாளா? அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கவலை தானே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அதே நேரத்தில் மரியாள் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் உள்ள 2 சகோதரிகள் தான். ஆனால் ஒருவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது என்னென்னா, மரியாள் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துரு அவர் சொல்வதை என்னென்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் அவர் போதிக்கிறவராக தான் காணப்பட்டாரே ஒழிய மற்றபடி என்னென்னா அங்குள்ள காரியத்தெல்லாம் கேட்டுட்டு அவரும் சேர்ந்து அழுதுகிட்டு அங்கே நின்றுட்டுல. அவர் பார்த்திங்கன்னா உடனே அதுக்கு ஒரு விடுதலையை தருகிற தேவனாக காணப்பட்டார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா போன இடத்துலலாம் அவர் தன்னுடைய காரியங்களை போதிக்கிறவராக தான் காணப்பட்டார். அதை மரியாள் பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் அந்த நேரத்தில் மார்த்தாள் வந்து சொல்கிறா, அதுமாரி மரியாள் என்னை விட்டு வந்துட்டு வேலை செய்யாமல் இதுமாரி உம்மோடு உட்காந்துக்கிட்டு கொண்டிருக்கிறாளே, இதை குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு பார்த்திங்கன்னா மார்த்தாள் வந்து கேட்குறா. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, இதுமாரி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இன்றைய நாட்களில் பார்த்திங்கன்னா அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
ஸ்பிரிச்சுவலில் நன்றாக இருக்கிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவனுடைய பாதத்தில் உட்காருகிறதான அனுபவம் நமக்கு காணப்படுகிறதா என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதத்தில் உட்காருவது என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜெப ஆவி எப்படியாக காணப்படுகிறது? இந்த கால வேளையில் நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகர் பார்த்திங்கன்னா அநேக கூட்டங்களுக்கு போகிறாங்க, அநேக முகாம்களுக்கு போகிறாங்க. அநேக கூட்டங்கள், அநேக முகாம்கள் எங்கே நடந்தாலும் போய் அட்டன் பண்ணுறாங்க. நான் அதை தவறு என்று சொல்லுவதே கிடையாது. அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகிய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம் அவரோடு பேசுகிறோம். அவர் என்னன்னா, அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்து நமக்கு அதுக்கு ஏற்றதான பதிலை கொடுப்பது தான் பார்த்திங்கன்னா ஜெபம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான ஜெபத்தை ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியோடு எப்படி தன்னுடைய வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லா காரியத்தையும் ஃப்ராங்காக எப்படி பேசுவார்களோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தேவனோடு கூட நம்முடைய காரியங்களை எல்லாம் ஓப்பனாக திறந்த மனதோடு உள்ளதென்று பேசுவது தான் பார்த்திங்கன்னா ஜெபம். அங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி பாலிஷாக பேசிட்டு இல்லை ஆண்டவரை அப்படி ஆண்டவரை இப்படி ஆண்டவரேன்னு இது பண்ணிங்கன்னா அவர் பதிலே கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் உள்ளிந்திரியங்களை அறிந்த தேவன் மாரி, அதாவது நினைவுகளின் தோற்றங்களே அறிந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் நம்முடைய பவாலா நம்முடைய மாய்மாலமான காரியத்தெல்லாம் காமிச்சோன்னா அது எந்த விதத்துலையுமே செல்லாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஆவி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இன்றைக்கு சத்துருவானவன் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் வஞ்சிப்பதனுடைய ஒரு காரியம் என்னென்னா ஜெபம் ஒன்று மாத்திரம்தான். அவங்க பாருங்கள் எல்லா காரியத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒத்து வருவாங்க. ஒர்ஷிப்பு எத்தனை மணி நேரம்னாலும் நடத்துங்க, அதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக இது இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மெசேஜுக்கு கூட ஓரளவு தாக்கு பிடிச்சி அப்படிலாம் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஜெபம் என்று சொல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. எட்டியும் பிச்சும் கசப்புமாக அவர்களுக்கு அது காணப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் பார்த்திங்கன்னா தேனிலும் இனிமை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வேதம், அதாவது செய்தி, மற்ற காரியம் எல்லாம் எப்போனாலும் நீங்கள் கேட்கலாம். எப்போனாலும் என்னென்னா வேதம் வாசிக்கும்பொழுது தேவன் அதை உங்களை குறித்து வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையை சமயத்துக்கு ஏற்றதான ஆலோசனை கொடுப்பதற்கும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துவதற்கும் அந்த ஏற்ற நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் போனீங்கன்னா தானே அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அதற்கேற்ற வகையில் அவரும் யுத்தம் பண்ண முடியும். அதுக்கேற்ற வகையில் அவர் செயல்பட முடியுமே. இன்றைக்கு உங்களுடைய தனி ஜெபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சத்துரு பார்த்திங்கன்னா அது ஒரு காரியத்தை தான் பார்த்திங்கன்னா வஞ்சிக்கிறவனாக காணப்படுவான். மற்ற எல்லா காரியத்துக்கும் பார்த்திங்கன்னா ராத்திரி 12, 12:30, 1 மணி வரைக்கும் கூட முழிச்சு இருந்து அடுத்தவனுக்கு வாட்ஸ்அப்பில் உடனே ரிப்ளை போட முடியும். அதே நேரத்தில் ஒரு அரை மணி நேரம், அந்த 24 மணி நேரம் காலையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஆகிருக்கு, ஒரு அரை மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோமா என்று நினைத்து பார்த்தோன்னா இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது தேவனுக்கு முன்பாக காணப்பட்டதான எப்படிப்பட்டதான அநீதி என்பதை நீங்களே நினைத்து கொள்ளுங்கள். அதாவது என்னென்னா, ஒரு மனுஷனை அப்படிலாம் ஒத்துக்குவானா? அதே நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாதபடி நிறைவாக தந்து எப்படியும் யாரை கொண்டுனாலும் போஷித்து உங்களுக்கு குறைவு இல்லாமல் தேவன் வழி நடத்தி வந்தார். இந்த 7வது மாதத்திலும் இந்த 3வது வாரத்தில் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இது வரைக்கும் இந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சு, நான் எத்தனையோ நாள் நான் பட்னியாக இருந்தேன்னு சொல்கிறவங்க யாராச்சும் கையை தூக்குங்களேன் பார்ப்போம். அப்படி ஆண்டவர் என்னை நடத்தினார்னு இல்லவே இல்லை. 3 நேரமும் எல்லோரும் சாப்பிட்ருக்கோம். யாரை கொண்டோ எப்படியோ போஷித்து இருக்கிறாரு, எப்படியோ கொடுத்துருக்கிறாரு. அதேமாரி நம்முடைய கையின் பிரயாசத்தையும் நம்மளை ஆசீர்வதித்து தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுதே நம்ம ஏன் நம்முடைய காரியத்தை இன்னும் அவரிடத்துல சொல்லி மனுஷனிடத்தில் போய் எத்தனையோ காரியத்தை சொல்லி புலம்புகிறோம்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலக பிராரமானவர்கள் வீட்டில் கூட பாருங்கள், எல்லா வீடுகளிலும் பூஜை அறை என்றதான ஒரு அறை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஜெப அறை என்று வைத்து நீங்கள் போய் ஜெபிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் தேவனுக்கென்று குறித்த நேரத்தில் நீங்கள் போய் கதவை சாத்திட்டு உள்ளார உட்காந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களா என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டை
பூட்டிக்கிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவோடு நீ ஜெபம் பண்ணு. அவர் உனக்கு நீ என்னென்ன காரியத்தெல்லாம் அந்தரங்கத்தில் கேட்டியோ மற்றவனுக்கு தெரியாது, உன்னுடைய கணவனுக்கு கூட தெரியாது, உன்னுடைய வீட்டாருக்கு கூட தெரியாது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. நீ என்ன வார்த்தையெல்லாம் கேட்டாய் என்று அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு தெரியும். அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? தேவனுடைய பாதத்தில் உட்காருபவர்களுக்கு அவரோடு கூட பங்குண்டு. ஏனென்றால் அவர் நம்மளோடு பேசுகிறார், நாமும் அவரோடு பேசுகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா ஜெபம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா சத்துரு விடவே மாட்டான். பாருங்கள், 12-1 மணி வரைக்கும் முழிச்சிருப்போம். அதே நேரத்தை ஜெபம் பண்ணலான்னு முழங்கால் போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் தூங்கியே விடுவீங்க. அப்படியே கடைசியில் முழிச்சு பார்ப்பீங்க, நம்ம இப்போ தானே கண்ணை மூடணுன்னு அங்கே பார்த்தா 2 மணி நேரம் ஓடி இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய முழங்கால் போட்ட மாரியே தூங்கியிருப்பீங்க, இல்லாட்டி உட்கார்ந்த மாரியே அப்படியே. இதுதான் பார்த்திங்கன்னா நடக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். அதாவது என்னென்னா, பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த ஜெப ஆவி பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வரும். நான் அதெல்லாம் நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாங்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்களுடைய வீட்டில் எங்கள் அம்மா தான் பார்த்திங்கன்னா ஜெபிப்பாங்க. நாங்கள் ராத்திரியில் எந்திரிக்கும் பொழுது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, இல்லாட்டி உட்காந்து பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. நாங்கள் கூட கேட்போம், என்னம்மா ராத்திரியில் தூங்குறதே இல்லையான்னு. ஏன்னா குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை, அப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் அடுத்த நாள் ஃபேஸ் பண்ண வேண்டும். இப்படிப்பட்டதான காரியத்துக்காக வேண்டி அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான அதெல்லாம் நாங்கள் பார்த்தது நிமித்தமாக அந்த ஜெபாவிலாம் பார்த்திங்கன்னா எனக்கும் கிடைச்சிச்சு என்று நான் சொல்ல முடியும் திட்டமாக. மற்றவங்கள குறித்து, கூட பிறந்தவங்களை குறித்து எப்படின்னு தெரியாது. ஆனால் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். நிறையா பேர் கூட நான் படிக்கிற காலத்துலேருந்தே நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். பக்கத்து பெட்டிக்காரன் கூட கேட்பான், என்ன ஸ்டான்லி அவன் திடீர்னு முழிச்சு பார்ப்பான். நான் என்னென்னா இது மாதிரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். என்ன ஸ்டான்லி ராத்திரி பூரா தூங்க மாட்டியானே? இத்தனைக்கும் காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவானுங்க. எந்திரிக்கலைன்னா அவ்வளோதான், மூஞ்சில் தண்ணியை ஊற்றிடுவானுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் வேண்டி பார்த்திங்கன்னா நைட்டு படுக்கிறதும் பார்த்திங்கன்னா நைட்டு ஜெபமும் எல்லோரும் பார்த்திங்கன்னா 9 மணிக்கெலாம் படுத்துருவானுங்க. எங்களுக்கு அப்படி ஒரு ஜெப குரூப்புன்னு வச்சுருந்தாங்க. நாங்கள் முடித்து வந்து படுக்கிறதுக்கு 10:30 மணி ஆகிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடும். நான் ஜெபித்து கொண்டே தான் இருப்பேன். அந்த பக்கத்து பெட்டிக்காரன் கேட்பான், ஒரு மெட்ராஸ்காரன் இப்போவும் கேட்பான், என்ன அப்போ உள்ள ஜெபம் இப்போவும் இருக்கா? நான் உன்னை பார்த்து நிறையா பொறாமைப்படுவேன். அவன் பாஸ்டர் மோகன் சர்ச்சில் இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா நான் உன்னை பார்த்து பொறாமப்படுவேன். நானும் அது மாதிரிலாம் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஸ்டான்லி, என்னால் இன்ன வரைக்குமே முடியவே இல்லைன்னு சமீபத்தில் கூட ஃபோன் பண்ணி சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு ஜெபாவி உள்ளவர்களாக, நீங்கள் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அது வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வேதத்திலே பாருங்கள், அந்த லோவிசாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, உன்னுடைய விசுவாசம் உனக்குள்ளே இருந்துச்சு, உன்னுடைய பாட்டிக்குள்ளே இருந்துச்சு, இப்போ என்னென்னா உனக்குள்ளாரையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குறித்த புலமில் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது. உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறது. பாருங்கள், தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, அதாவது உன்னுடைய பாட்டிகிட்டையும் அந்த விசுவாசம் இருந்துச்சு, உன்னுடைய தாயிட்டையும் அந்த விசுவாசம் இருந்துச்சு, இப்போ என்னென்னா உனக்குள்ளாரையும் இருக்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமானால் அதுங்க ஜெபாவிலேயோ இல்லாட்டி என்னென்னா போதிக்கும் வரத்துலேயோ இல்லாட்டி வரங்களை பெற்று பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறதான நீங்கள் முதலாவதாக நீங்கள் அந்த பாதையில் நடக்கும் பொழுது தேவன் உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளை 2 மடங்கு எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவா காணப்பட்டீங்கன்னா பிள்ளைங்க என்னென்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபிக்கிறவா காணப்படுவார்கள். நீங்கள்
எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் ஜெபத்தில் எல்லாத்தையும் சாதிக்கிறவளா நீங்கள் காணப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அதை காட்டிலும் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் எடுத்து அவங்க வருவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் தேவனுடைய பாதத்தில் உட்காருவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அப்படிப்பட்டவர்களோட தேவன் பங்காளியாய் காணப்படுவார்கள். நான்காவதாக பார்த்திங்கன்னா முடிவு பரியந்த நம்ம உறுதியாய் நம்ம தேவனுடைய நம்ம தேவனோடு இருக்கும் பொழுதே நமக்கு பங்கு உண்டு. எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டு ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாருங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாக ரொம்ப நன்றாக இருந்து நன்றாக பிரகாசிக்கப்படுவார்கள், அநேக நன்மைகளை பெறுவார்கள், அநேக ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஆனால் போக பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அதாவது என்னென்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும், உடனுக்குடன் பதில் வந்திருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா சில காரியத்தில் தாமதமாகவும் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாது. என்ன எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ போராட்டம் எதுக்கு என்று சொல்லிட்டு அநேக நெருக்கத்தின் பாதை வழியாக, உபத்திரவத்தின் பாதை வழியாக, போராட்டத்தின் பாதை வழியாக கடந்து போக இவங்க பார்த்திங்கன்னா பின்மாற்றத்திலேயே போய்கொண்டே இருப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில நாம் அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நம்ம தேவனிடத்தில் ஆரம்பத்தில் எவ்வளோ விசுவாசம் உடையவர்களாக நம்ம வந்தோமோ நம்முடைய விசுவாசம் இன்னும் பார்த்திங்கன்னா வர்த்திக்க வேண்டும். சீசர்கள் அதை தான் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு எத்தனை வருஷம் நம்ம இருந்தோம் என்பது பெரிதல்ல, இருக்கிற நாட்களில் எவ்வளோக்கெவ்வளோ தேவனோடு இன்னும் நெருங்கி இன்னும் எவ்வளோக்கெவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை இறுக பிடித்து கொண்டோம் என்பது தான் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான காரியம். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே சில ஆசீர்வாதங்களுக்காக வேண்டி வருகிறார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் பெற்ற உடனே தேவனுடைய சமூகத்திலே காணப்படாமல் போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு தேவன் எப்படி பங்கு வைத்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காரியத்துக்காக ஒருவரை நீங்கள் பிடித்திருப்பீர்களானா, காரியம் ஆனால் அவங்கள விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அவங்கள நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா? உலக பிரகாரமான ஒரு மனுஷனே செய்ய மாட்டான். காரியத்துக்காக வேண்டி அவன் பழகிட்டு நம்மளை விட்டுட்டு போனான்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையில அண்ட சராசரத்தையும் படைத்ததான தேவன் உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை எல்லாம் அறிந்த தேவனிடத்திலேயே நாம் இப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுவோமே ஆனால் நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான பிரச்சனை உபத்திரவம் ஆண்டவர் அதாவது ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வளர்ந்து எப்படி ஒரு மரமானது நன்றாக வளர்ந்து மேலே மாத்திரம் வளருவது கிடையாது, அதுக்கு ஏற்ற வகையில் அதனுடைய வேரும் பார்த்திங்கன்னா கீழே ஆழமாக போய்கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய வேர் ஆழமாக போய்கொண்டே இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து மேலே பார்க்க நன்றாக செழிப்பாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை அநேக காரியங்கள் வரும் பொழுது சோர்ந்து போய் பார்த்திங்கன்னா பின்மாற்றத்தில் போய்விடுவார்கள். எங்கள் வீட்டில் கூட நான் சின்ன வயசில் ஒரு மரம் இருந்துச்சு, நல்லா பெரிய மரமாக இருக்கும். நான் இப்போ ரொம்ப சின்ன பையன்தான், எனக்கே கட்டி பிடிக்க முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய மரம் தான். ஒரு நாள் ஒரு சின்ன மழை தான் பெஞ்சிச்சு, பொத்துன்னு சத்தம் கட்டிச்சு. நாங்கள் திடீர்னு வெளியே பார்க்குறோம், அந்த மரம் கீழே விழுந்து கிடக்கு. என்னடா அது இவ்வளோ பெரிய மரம் கீழே விழுந்துச்சுன்னா அதில் வேறே இல்லை, வேறு பார்த்திங்கன்னா உருண்டாக இருக்குது, எல்லாம் இத்து போயிருக்கு, டப்புன்னு விழுந்துருச்சு. ஒரு பெரிய காற்று அடிக்கலை, ஒரு புயலும் அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் சரியான ஒரு வேறு கர்த்தருக்குள்ளாக விடாதது நிமித்தமாக ஒரு சின்ன கொந்தளிப்பு, சின்ன போராட்டம், குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் தாங்க முடியாமல் உடனே பார்த்திங்கன்னா ஆண்டவரை தான் கொடை சொல்கிறது, ஆண்டவரை விட்டு வெளியே போகுது. இப்படிப்பட்ட என்னடா சத்துரு இப்படிப்பட்டதான சில நமக்கு எதிராக அநேக
பணச்சோர்வான அநேக காரியங்களை கொண்டு வருவான். அப்போ நம்முடைய வேர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவனை நம்ம என்னென்னா எதிர்க்க முடியும். எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது என்றதான் என்று நம்ம என்னென்னா எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் அநேகர் விழுந்து போகிற காரணம் என்னென்னா, சத்துரு என்றைக்கும் பார்த்திங்கன்னா உறுதி இல்லாத ஆத்மாவில் தான் இப்படி பண்ணுவான். அதுக்கு பாருங்கள் வசனம் கூட இருக்குது. 1 பேதுரு 2 பேதுரு 2:14 பாருங்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற உங்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து உல்லாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தன். பாருங்கள், உறுதி இல்லாத ஆத்மாவில் தான் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வஞ்சித்து அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்தில் போகுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே பாருங்கள், அதே பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்டதான பரிசுத்த கற்பனையை நீங்கள் என்னென்னா அறியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்கிறாரு. 2 பேர் 21:22 வாசிங்களேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் பைபிளை நல்லா வாசித்து இப்படி தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டதான அறிஞ்சிருக்கிறதான நம்ம அவரை விட்டு பின்மாற்றத்தில் விலகி போனோன்னா நம்மளெல்லாம் புதுப்பிக்க முடியாதுன்னு தான் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா வசனம் இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தான் அவர் சொல்கிறாரு, அறிந்தும் அதன்படி செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டு என்று சொல்கிறாரு. அதனால தான் இப்படிப்பட்ட பரிசுத்த கற்பனையெல்லாம் நீ அறிஞ்சிட்டு நீ பின்மாற்றத்தில் போகிறத காட்டிலும் நீ என்னென்னா அறியாமல் இருந்தால் நலமாக இருக்கணும். அதுக்கு பின்னாடி வசனம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கேவலமாக சொல்கிறாரு. நாயானது தான் கக்கினது தின்னுவது போல் மறுபடியும் எதுக்கு விட்டு போனதுக்கெல்லாம் போயிட்டுருக்கன்னு. பன்னி எப்படி சேத்துலேருந்து வெளியே வந்துச்சு, மறுபடியும் அந்த பன்னியில் சேத்துல போய் உழுவுற மாதிரிலாம் இப்படிலாம் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்டதான காரியம் நமக்கு நேரிட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவரோடு பண்ணினதான உடன்படிக்கையில் பார்த்திங்கன்னா கடைசி வரை நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, இன்று ஜீவனே போனாலும் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போனால் போதும். என்றைக்கினாலும் ஒரு நாள் போக தான் போகிறோம், இன்றைக்கி இல்லை என்றைக்கினாலும் போக தான் போகிறோம். அதுக்காக வேண்டி என்னென்னா, நம்ம ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில் மனுஷனுக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து, சங்கத்துக்கு பயந்து, இன்னும் மற்றமுள்ள காரியத்துக்கு பயந்து தேவனை மறுதளித்து பின்மாற்றத்தில் போவோமே ஆனால் நம்மை காட்டிலும் பரிதாபமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான அதாவது என்னென்னா கடைசி வரை நிலைத்து முடிவு பரியந்தான் உறுதியாக இருக்கிறவர்களோடு தேவன் பங்குதாரராக இருக்கிறார். தேவன் பங்குதாரராக இருப்பது நிமித்தமாக நமக்கு கிடைக்கிறதான முதலாவது ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா, தேவன் பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 12:10 நாம் பார்க்கும்பொழுது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு பாருங்க, பரிசுத்தத்தில் நமக்கு பங்கு கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்ம அவரோட பங்குதாரராக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதான ஆதாயம் பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய பழைய ஏற்பாட்டு காலத்திலெல்லாம் அதாவது என்னென்னா, அந்த தேவதாசர்கள் எல்லாம் தேவனோடு பேசுவதற்கு பார்த்திங்கன்னா ஆசாரியர்கள் மூலமாக தான் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு செல்ல முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையாக அந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் என்றென்றைக்கு நம்மளோடு கூட இருக்கக்கூடியதான பரிசுத்தாவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம நேரடியாக தேவனோடு எப்பொழுதும் எந்த காரியத்தையும் பேசலாம், எந்த காரியத்தையும் செய்யலாம். எதற்கும் பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். இதை தான் பார்த்திங்கன்னா தேவனோட பங்குதாரராக இருக்கிறதா நமக்கு இப்படிப்பட்டதான பரிசுத்தத்தை பார்த்திங்கன்னா தேவன் கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, 2 ராஜாக்களில் பாருங்கள் எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள்
4:9 அதாவது என்னென்னா சுனமிய ஸ்திரீயானவள் அவனுடைய கணவனிடத்தில் ஒரு நாள் சொல்கிறா, இதுமாரி இங்கே நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன் என்று சொல்கிறான். காரணம் என்ன? எலிசா தேவனோடு பங்கு வைத்தது நிமித்தமாக தேவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு பரிசுத்தவான் என்றதான அந்த பங்கை பார்த்திங்கன்னா தேவன் தருகிறார். மற்றவர்கள் காணத்தக்கதான வகையில் நம்மை பார்க்கிறவர்கள் இவர் ஒரு பரிசுத்தவான், இவர் ஒரு நல்லவர், இவர் ஒரு நேர்மையானவர் என்று மற்றவர்கள் புறஜாதிகள் சாட்சி கொடுக்கத்தக்கதான வகையில் தேவன் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான பரிசுத்தவான் என்றதான அப்படிப்பட்டதான பட்டத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கு அநேகர் நினைத்து கொள்கிறார்கள், பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது திருமணம் ஆகாமல் இருப்பதும், அதே நேரத்தில் கணுக்காலுக்கு மேலே வேட்டியை கட்டிக்கிறதும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மீசையை வலிச்சிக்கிட்டு இது தலையை ஒட்டை வெட்டிக்கிட்டு இருக்கிறதும், அதே நேரத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா முழுக்கை சட்டை போட்டுக்கிறதும், இதுதான் பரிசுத்தவான் என்று பார்த்திங்கன்னா அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த பரிசுத்தம் எல்லாம் பார்த்திங்கன்னா மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டதான பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை குறித்து வேதத்தில் ஏதாச்சும் சம்பவம் இருக்கா? ஏதாச்சும் அதற்கு ஆதாரம் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் பரிசுத்தம் என்பதே கிடையாது என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களிலே சொன்னார், இதெல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்டதான கல்லறை என்று அவர் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு பங்காய் தருவது பார்த்திங்கன்னா பரிசுத்தவான், தேவனுடைய அதாவது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பரிசுத்தவான் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதான வகையில் அந்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிறார். அதனால தான் அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் இடற மாட்டீங்க. அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் சோர்ந்து போக மாட்டீங்க. அந்த ஆவியானவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவார்னு அநேகர் நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரே கிடையாது என்று. ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவ்வப்போது வந்துட்டு போனார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்றைக்கும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அதனால தான் அந்த ஆவியான நம்மளோடு கூட இருப்பது நிமித்தமாக தான் உன்னோட பாளையம் எல்லாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அந்த ஆவியான நமக்குள்ளாக காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றார். 2 பேர் 1:4 வாசிங்களேன். அவருடைய திவ்ய சுபாவத்தை பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு இச்சைனா உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி போதும். இரண்டாவதாக தேவன் நமக்கு தருகிறதான பங்கு அவருடைய திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம் என்று சொல்லும் பொழுது நம்ம நினைக்கலாம் அது என்ன திவ்ய சுபாவம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஆண்டவருடைய சுபாவம், அதாவது என்னென்னா மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவம், நமக்கு எதிராக தீமை செய்தவர்களையே பார்த்திங்கன்னா நம்ம மன்னிப்பது, அதே நேரத்தில் நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிப்பது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தேவனுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா அதுதான் அவருடைய திவ்ய சுபாவம். அவருடைய அன்பு, அவரை போல் நம்ம என்னென்ன தாழ்மையை தரித்து கொள்வது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கும் சுபாவம், இரக்கம். அவர் எப்படி இறங்குகிற தேவனாக இருந்தார், அதேமாரி அவர் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொறுமையோடு சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்டதான பொறுமை இன்றைக்கி பாருங்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறோம். இப்படிப்பட்டதான சுபாவம் நம்மிடத்தில் அநேக இடத்துல காணப்படுவது கிடையாது. அநேக நேரத்தில் நம்மளும் கோபப்படுகிறோம். அவர் பாருங்கள் எந்த இடத்துலையாச்சும் யாரையாச்சும் பார்த்திங்கன்னா அவர் அதாவது என்னென்னா அவர் அடிக்கப்படும் ஆட்டை போல் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நியாயம் எடுபட்டு போயிட்டு என்று சொல்லப்பட்டது. நம்முடைய நியாயம் எடுபட்டு போனால் நம்ம விடுறோமா? நம்ம உடனே அதுக்காக வேண்டி எப்படி போராடுறோம், எப்படி சண்டை போடுறோம் இதுக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளோட பங்காக இருந்தால் இப்படிப்பட்டதான போய் தொலைகிறான், என்ன பண்ண அதை அவன் வச்சு எவ்வளோ நாள் சம்பாதிக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடியதான, அதாவது இறங்கி போகக்கூடியதான தன்மை நமக்கு உண்டாகும். அதே நேரத்தில் மற்றவருக்கு எதிராக தீமையான காரியங்கள் செய்தோன்னா நமக்கு என்னென்னா ஒரு மனஸ்தாபம் உண்டாகும். இன்றைக்கி பாருங்கள் அப்படிப்பட்ட இதுதான் ஆண்டவருடைய திவ்ய சுபாவம். அவர் பாருங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்தார் என்று சொல்லப்படுது. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்,
தீங்குக்கான மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்தார். அநேக நேரங்களில் பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் தீமையான காரியங்களை ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அடுத்த நேரமே அக்கா வேண்டி மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இது இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்களே தேவன் நமக்கு பங்காக தருகிறார். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, இதுதான் முக்கியமான காரியம். தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள்லேயே மிகவும் பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் தேவன் நமக்கு பங்கை தருகிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. போதும். இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்து முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம். பாருங்கள், கடைசியாக தேவன் தருகிறதான பங்கு பார்த்திங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும் பொழுது 1000 வருஷம் அவரோடு கூட கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து 1000 வருஷம் நமக்கு அரசாளக்கூடியதான அந்த ஸ்லாக்கியத்தை பார்த்திங்கன்னா தேவன் தருவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதை நம்ம எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா விட்டு விடக்கூடாது. தேவனோடு கூட நம்ம பங்காக இருக்கும்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதலில் தேவன் நமக்கு பங்கு தருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம், எதற்கு நம்ம ஏன் முதலாம் உயிர்த்தெழுதலில் தான் போக வேண்டுமா? எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் தானே போகிறோம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்கு முன்னோடினவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் பார்த்திங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டார். மறுபடியும் அவரை பாருங்கள், அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது பார்த்திங்கன்னா, அவர் என்னென்னா மரித்தோரில் எழுந்ததான முதற் பலன் ஆனார் என்று அவரை சொல்லப்பட்டிருக்குது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்னென்னா, முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உயிர்த்தெழுதலில் போவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முதற் பலனாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலில் நம்ம பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக, ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கும் நம்ம இருப்போம் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த முதலாம் வருகையிலேயே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முதற் பலன்களை அவர் தம்முடைய முதற் பலன்களை சேர்த்து கொள்வதற்காக அவர் இந்த உலகத்தில் வர இருக்கிறதான அந்த ஆண்டவராய் இயேசுவே அவர் பாருங்கள், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர் வருகிறதான நாட்கள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்குது. அந்த நாட்களுக்காக பார்த்திங்கன்னா சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டு என்னென்னா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே எப்படிப்பட்டதான வேதனை இருக்கிறது, நமக்கு எப்படிப்பட்டதான தாக்கம் இருக்கிறது. அவர் நம்மை கொண்டு செல்கிறதான நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அது அவர் கொண்டு செல்கிறதான இடம் எந்த இடம்? அந்த பரலோராஜ்யம். அந்த பரலோராஜ்யம் எப்படிப்பட்ட இடம்? கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை. அதே நேரத்தில் பாருங்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அந்த இடத்துக்கு நம்ம போக இருக்கிறோமே, நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு ஏக்கம் தாகம் இந்த கால வேளையில் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டதான நாட்கள் 70 வருஷம் 80 வருஷம் தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் பாருங்கள், தேவனோடு கூட என்றென்றைக்கும். அதை தான் தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்று. அது என்றென்றைக்கும் பார்த்திங்கன்னா அழியாத தேசமாகிய அந்த தேசத்தில் நம்ம பிரவேசிக்க இருக்கிறோமே, அதில் நமக்கு தேவன் பங்கு தருகிறாரே. அந்த பங்கை நாம் பெற வேண்டுமானால் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு நம்ம பார்த்திங்கன்னா பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டியதான நம்முடைய வாழ்க்கையில் அதற்கேற்றதான பரிசுத்தம், அதற்கேற்றதான நடக்க, அதற்கேற்றதான காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம என்னென்னா சரியாக இருக்கிறோமா என்பதை நம்ம இந்த கால வேளையில் நன்றாக அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, அந்த வருகையில் நம்ம போவதற்கு தகுதி உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோமா என்பதை இந்த கால வேளையில்
நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3:10 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதியவர், அதே நேரத்தில் கர்த்தருக்காக அவ்வளோவா பாடுபட்டவர். அவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி பாருங்க, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்குன்னு அவர் பாருங்க. அதனால நான் ஈஸியாக நான் போயிடுவேன்னு அவர் சொல்லவே இல்லை. எப்படினாலும் நான் என்னென்னா அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற வேண்டுவதற்காக என்னை தகுதியாக்கும்படிக்கு நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில ஆண்டவருக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சபைகளை கட்டினவர், 14 நிருபத்துக்கு மேலே எழுதினவர், 14 நிருபத்தை எழுதினவர். இப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறாரு, எப்படியாயினும் நான் அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதியாக வேண்டும், அதற்காக தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில உங்களுடைய பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசமாக இந்த கால வேலையை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா மத்திய ஆகாயத்தை வருகிறதான நாட்கள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்குரியதான அனைத்து அடையாளங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைவேறிவிட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையை நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஏக்கம் இருக்கிறது. இன்னும் நாம் உலகத்தையே பார்த்து கொண்டு, உலக ஆசீர்வாதத்தையே பார்த்து கொண்டு, உலகத்திலே எனக்கு அது இல்லை இது இல்லை என்று உலகத்தையே நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறோமா? அதே நேரத்தில் இந்த உலகத்தில் எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் வேண்டும், அந்த முதலாவது உயிர்த்தெழுதலை நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நம்ம இன்றைக்கி பாருங்கள், அநேக கல்லறை தோட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று அடக்கம் பண்ணப்பட்டது என்று போட்டிருக்கோம். எல்லாரையும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று தான் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் உயிர்த்தெழுவார்கள் என்று அந்த தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? எல்லாரும் உயிர்த்தெழும்பும் போது உயிர்த்தெழுதலில் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா அதுதான் அந்த 2ஆம் மரணத்துக்கு நேராக கூட நீங்கள் போகலாம், அந்த உயிர்த்தெழுதல். ஆனால் முதலாவது உயிர்த்தெழுதலில் நம்ம என்னென்னா பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அதிகாரம் இருக்காது. முதற் பலன்களை மீட்டுக்கொள்வதற்காக தான் அவர் வருகிறார். அவர் மரித்தோரிலிருந்து முதற் பலன் ஆனார். அதான் பாருங்கள் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 15:20 பாருங்கள், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலன் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து பாருங்கள், நித்திரை அடைந்தவர்களே முதற் பலன் ஆனார். நம்மளையும் பார்த்திங்கன்னா அந்த முதற் பலன்களை சேர்த்து கொள்வதற்காக அவருடைய நாட்கள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்குது. நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம், நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான தாக்கம் இருக்கிறது, அவருடைய வருகை குறித்ததான சிந்தை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லா செய்தியிலையும் பார்த்திங்கன்னா அவருடைய வருகையை குறித்ததான செய்தி வராமல் இருக்காது. கடைசியில் வருகையை குறித்து தான் முடியும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லா செய்தியும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தை குறித்து, இன்றைக்கி எல்லா செய்திகளும் பார்த்திங்கன்னா ஒரு கதையாக போய் கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி எல்லா செய்திகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அநேகருடைய அந்த வார்த்தைகளை பார்த்திங்கன்னா விசுவாசம், அதாவது என்னென்னா இதுக்கு கடைசி அடையாளம் என்ன சொல்கிறேன்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று. இன்றைக்கி பாருங்கள், விசுவாச துரோகம் தான் அநேக இடத்துல நேரிட்டு கொண்டே இருக்கிறது. அநேக இடத்துல பாருங்கள், அன்றைக்கி அவங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகள். இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் கொடுங்கள், அதற்கு கொடுங்க, இதற்கு கொடுங்க. இது என்னென்ன விசுவாச வார்த்தையா அவிசுவாச வார்த்தையான்னு நமக்கே சந்தேகமாக இருக்குது. தேவன் கொடுப்பார் என்று அவருக்காக காத்திருந்து அவரிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நீ அதை கூட இதை கூடனா உன்னுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் தான் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் பார்த்திங்கன்னா விசுவாச துரோகம். அது எங்கே நேரிடுனா சபையில் தான் நேரிடும் என்று வேதவசனம் போட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் அவரை குறித்ததான ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகத்தில்
ஒரு நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த வாழ்க்கையெல்லாம் தேவன் முதலாவது உயிர்த்தல் பங்கு பெறுகிறதான உங்களுக்கு தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது பாருங்கள், மரித்தோர் முதலாவது உயிரோடு இருந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவருடைய வருகை முந்தி இருக்குமானா, இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்தி இருக்குமானாலும் எதற்கும் நம்ம ஆயத்தமாக இருந்து அந்த முதலாம் வருகையில் ஆயத்தப்பட நம்மை ஆயத்தமாக்குவோம். அதில் தேவன் நமக்கு பங்கு தருகிறார். இதற்காக அந்த முதலாம் உயிர்த்தை பங்கு பெறுவதற்காக முதலாவது நம்முடைய பாவம் கழுவப்பட்ட நிலைமையில் காணப்படட்டும், இரண்டாவதாக பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில் காணப்படட்டும், மூன்றாவதாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்னென்னா அவருக்கு இடம் கொடுத்து அவருடைய பாதத்தில் நம்ம உட்காருகிறவர்களாக காணப்படுவோம். நான்காவதாக கடைசி வரை பற்றின கர்த்தருக்காக, ஜீவன் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் நிலைத்து நிற்பேன். வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி நான் கர்த்தருக்காக என்று கடைசி வரை நம்ம நிலைத்து நிற்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.